மகிழ்ச்சி என் மேல் வரும் என் இயேசுவாலே. நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் தேவனாலே. பிரியமானவர்களே, இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை என்று சொன்னேன். இயேசு இல்லாத வாழ்க்கை பாவ சாபமான வாழ்க்கை என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இயேசு இல்லாத வாழ்க்கை, உங்களுடைய பழைய மனிதன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் உயிரற்ற சடலமாக இருக்கிறான். எப்படிப்பட்ட மரணம்? பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்த ஒரு பிணமாக இருக்கிறான். இந்த உலகத்தில் இயேசு இல்லாமல் பெரிய அறிஞர்களாக இருக்கலாம், இயேசு இல்லாமல் பெரிய போஸ்ட்ல உள்ளவர்களாக இருக்கலாம், இயேசு இல்லாமல் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், அறிஞர்களாக இருக்கலாம், சமுதாயத்தில் கனம் பெற்றவர்களாக இருக்கலாம், விலை உயர்ந்த கார்களிலே அவர்கள் பிரயாணிக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் வேதம் என்ன சொல்லுகிறது? பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போயிருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பழைய மனிதனை நீங்கள் களைந்து போடுவது அவசியமா இருக்கிறது. பாவத்தினால் மரித்து போயிருக்கிறீங்களா? அந்தரங்க பாவம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த பழக்கத்தில் இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏதாவது உன்னை தொந்தரப்படுத்தினா எதுக்கு நீ என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்பாங்க. ஒரு குடிக்கிற ஒரு சகோதரனிடத்துல குடியை விட்டு விடுங்க ஐயா, உங்களுடைய மனைவிக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகிறார், நான் குடிக்கிறதுனால அவளுக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு நான் காசு கொடுக்கலையா? அவளை நான் அடிக்கிறேனா? அவளை நான் தொந்தரவு படுத்துறேனா? நான் உண்டு, என்னுடைய பழக்கம் உண்டு என்று சொல்லிதானே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கிறது! சில பாவங்களை நீங்கள் இப்படித்தான் ஜஸ்டிஃபை பண்ணி கொள்கிறீங்க. அந்த பாவங்களுக்கு நீங்களே அட்வொகேட் பண்ணி கொள்கிறீர்கள். நான் பாவம் செய்கிறேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் பரிதானம் வாங்குறேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட கேட்டனா? அவங்க கொடுக்குறாங்க, நான் வாங்குறேன், யாரையும் கஷ்டப்படுத்தி வாங்கலையே அப்படின்னு நிறைய காரணங்களை உங்கள் பாவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். நிறைய காரணங்களை உங்கள் பாவங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட பாவமா, யாரை டிஸ்டர்ப் பண்ணாட்டிலும் நீங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்றதும் உங்கள் ஆவியை கெடுத்துக் கொள்கிறதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறாரே. உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக நீங்கள் செய்கிற எந்த பாவமா இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கிறது. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.